குட் மார்னிங் டீச்சர்ஸ். ஒவ்வொரு நாள் ஒரு கிளிப் பார்த்துட்டு வரோம். உளவியலில் தமிழ் வழியில் படிக்கிறவங்களுக்கு மிக உபயோகமாக பயன்படுற மாதிரி கிளிப்ஸ் இருக்கும். சார், இந்த முறை ஒவ்வொரு வினாவை பார்த்துட்ருக்கோம். இந்த முறை பார்க்க வேண்டிய கேள்வி பார்த்துட்டு அதுக்கான விடையை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டீச்சர்ஸ் கேர் அகாடமி காஞ்சிபுரம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேள்விக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு டிசிஐ யூடியூப் சேனல் பிடிச்சிருக்கு, ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கெல்லாம் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை மறக்காமல் அழுத்திக்கிங்க. ஒவ்வொரு நாளும் வீடியோ கிளிப் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ எக்ஸாம் கால்பர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப மெனி மோர்ஸ் வரும். அப்போ நீங்கள் ஒவ்வொன்றும் உங்களை கண்டிப்பாக ரீச் பண்ணணும். அந்த ரீச் பண்ணுற ஒவ்வொன்றும் உங்களுக்கு தேடி வர வேண்டிய மார்க்காக இருக்கும். அந்த மதிப்பெண்களை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தலாம். இந்த யூடியூப் சேனலோட முக்கிய நோக்கமே டிஆர்பி டெட் இந்த தேர்வுகளில் நீங்கள் எடுக்க வேண்டிய மதிப்பெண், உளவியல் பிரிவில் எடுக்க வேண்டிய மதிப்பெண் முழுமையாக நீங்கள் எடுக்கணும், ஒன்று கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் இது செயல்படும். அதனால் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கலாம். ஸோ அதிகமான கதை கட்டுரைகளை விட நம்மளுடைய கான்செப்டுக்குள்ளே போனோம்னா நம்ம கரெக்டாக கேட்ச் பண்ணி நம்மளுடைய லைஃப்பில் என்ட்ராகிறதுக்கு ஒரு கீயாக இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கிங்க. நம்ம நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இது சம்பந்தமான உங்களுக்கு என்னென்ன உதவிகளை பண்ணணுமோ அந்த அவ்வளோ உதவிகளை உங்களுக்கு டிசியை உங்களுக்கு பயன்படுத்திக்கிங்க. அந்த உதவிகளை பயன்படுத்திக்கிங்க. உதவிகளை செய்யறதுக்கும் டிசியை ரொம்ப தயாராக இருக்குது. சரிங்க டீச்சர்ஸ், நம்ம அடுத்த கிளிப்புக்கு போவோம். சைக்காலஜியில் பிஜிடிஆர்பி டெட் பேப்பர் 1 and 2 தான் நம்மளுடைய மெயின் கான்செப்ட்டு. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு கேள்வி பார்ப்போம். சைக்காலஜியில் பேப்பர் 2 சம்மந்தமான விஷயம் மற்றும் பிஜிடிஆர்பியில் இருக்கிற விஷயம், இந்த ரெண்டுத்துக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு கிளிப் தான் அது. விலங்கு உளவியலிலும் குழந்தை உளவியலிலும் ஆர்வம் கொண்டிருந்தவரை மட்டும் தேர்வு செய்க அப்படின்ட்டு கேள்வி. சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. 4 பேர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஜே.பி. வாட்சன், ஆப்ஷன் பி இ.பி. டிச்சனர், ஆப்ஷன் சி பி.எஃப். ஸ்கின்னர், ஆப்ஷன் டி சி.இ. ஸ்பேயர்மன் அப்படின்னு இருக்கு. இப்போ 4 பார்த்த உடனே எல்லாருமே உளவியலாளர்கள் தான். ஆனால் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விலங்கு உளவியலிலும் குழந்தை உளவியலிலும் அதிக ஆர்வம் கொண்டிருந்தவர்களை மட்டும் தேர்கின்றிருக்கு. அப்போது நாம் இதுக்கு இதுதான் விடை அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா விடையை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் மற்ற செய்தியில் பார்ப்போம். இதுக்கு விடை ஜே.பி. வாட்சன். அப்போது இன்றைக்கி நம்ம இந்த கிளிப்பில் ஜே.பி. வாட்சன், அப்போ அவர் என்னென்ன குழந்தை உளவியலிலும் விலங்கு உளவியலிலும் அதிக ஆர்வமாக இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஜே.பி. வாட்சனை பற்றிய சில தகவல்களை மேலும் தகவலை தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா பிஜிடிஆர்பியில் போன முன்முறை கூட அவர் எந்த விதமான விலங்கை சார்லஸ் ஆல்பர்ட் என்ற குழந்தைகிட்ட கொடுத்துருந்தாரு, பரிசோதனைக்கு பயன்படுத்தினார் வினா வந்தது. போன பிஜிடிஆர்பி டிஆர்பியில் இந்த முறை கண்டிப்பாக டெட் பேப்பர் 2 கூட அவர் சம்மந்தமான வினாக்கள் வரும். ஏன்னா ரொம்ப முக்கியமாக ஒரு நடத்தைவியல்வாதி கோட்பாட்டினுடைய தந்தை என்று அழைக்கப்படுவார். அதனால இவரை பற்றி கொஞ்சம் கிளிப்பை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்குவோம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜான் பி. வாட்சன், ஜான் பிராடஸ் வாட்சன் அப்படின்னு சொல்லுவாங்க முழு பேர். எப்படி பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், முழு பேர் தெரிஞ்சு வச்சிருக்கும் போது ஒரு முழு நிறைவாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன் ஜான் பி. வாட்சன்னா ஜான் பிராடஸ் வாட்சன் அவரோட பேர். ஸோ அவருடைய விஷயங்களை நாம் கிளிப்பாக பார்த்து வச்சுக்குவோம். ஜே.பி. வாட்சன் பிறந்தது 1878, இறந்தது 1958. கிட்டத்தட்ட 80 வருஷம் இருந்திருக்காரு. நீண்டோடி வளர்ந்திருக்காரு. 80 வருஷத்தில் மிகப்பெரிய சகாப்தத்தை உருவாக்கியிருக்காரு உளவியல் அப்படின்னு சொல்லலாம். இவர் நடத்தை உளவியலின் தந்தை, இது ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நடத்தை உளவியலின் தந்தை என்று போற்றப்படுகிறார். இவர் அமெரிக்க உளவியலாளர், மிகச்சிறந்த அமெரிக்க உளவியலாளர். குழந்தைகளை பற்றி ரொம்ப அதிகமாக ஆர்வம் செய்து கோட்பாடுகள் வெளியிட்டார். முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னா பி.எஃப். ஸ்கின்னர் செயல்படு ஆக்கநல இருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருவிசார் ஆக்கநல இருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆக்கநல இருத்த கோட்பாட்டில் எதிர்நிலை ஆக்கநல இருத்தம் அப்படின்னு கொண்டு இருந்தாரு. எதிர்நிலை ஆக்கநல இருத்தம் போன கிளிப்பில் பார்க்கும்போது கால்சி எஃபெக்டை சொல்லும்போது எதிர்நிலை ஆக்கநல இருத்தம்னு சொன்னேன். அந்த மாதிரி இவரும் எதிர்நிலை ஆக்கநல இருத்தம் மூலமாக குழந்தைகளோட அதிகப்படியான மாற்றங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னவர். ஸோ அடுத்ததா இவர்
வாட்சன் புறவய பரிசோதனை முறைகளை வலியுறுத்தியதோடு உளவியலில் நடத்தை கொள்கை என்னும் புதிய முறையை தொடங்கினார். பிஹேவியரிசம் என்ற ஒரு கோட்பாட்டை, ஒரு ஃபேமஸான ஒரு பிரிவை இவர் தான் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இந்த நடத்தை கோட்பாட்டில் வந்து முதல் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வில்லியம் மக்டோவலுடைய இயல்புக்கு கொள்கையும் தவறுன்னு சொல்கிறாரு. சரி, அப்புறம் அகநோக்கு முறையில் பார்க்குற கிச்சனோட கோட்பாடுகளும் தவறுன்னு சொல்கிறாரு. ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நடத்தைகளை கொண்டது ஸ்டிமுலேட் அண்ட் மற்றும் ரெஸ்பான்ஸ் என்ற நடத்தை முறைகளோடு கொண்டது. அதாவது நடத்தை முறைகள் என்பது என்னென்னா ரிஃப்ளெக்ஸ், மறிவினைன்னு சொல்கிறாங்க இல்லையா, மறிவினைகளை அடிப்படையாக கொண்டது அப்படின்ற கோட்பாட்டில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோட அதிகப்படியான பரிசோதனைகளை எதில் எடுத்திருக்காருன்னா நடத்தையியல் கோட்பாட்டில் தான் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு தகுதியான சூழ்நிலை இருப்பதன் மூலம் எந்த ஒரு குழந்தையும் அறிவியல் அறிஞனாகவோ தத்துவ மேதையாகவோ அல்லது அவரை பெரும் குற்றவாளியாக என்னால் ஒரு கண்டிப்பாக உருவாக்க முடியும் அப்படின்னு வந்து இவருடைய புகழ்பெற்ற ஃபேமஸான கொட்டேஷன் சொல்லுவாங்க. என்னென்னா, இப்போது நீங்கள் தகுதியான சூழ்நிலை இருந்தால் அந்த சூழ்நிலையில் இருக்கிற குழந்தைய அறிவியல் அறிஞராக மாற்ற முடியும்னு சொல்கிறார் இல்லையா, அந்த மூலம் நமக்கு ஒரு சரியான சூழல், சரியான வழிகாட்டுதல் இருந்தால் நம்ம படிக்கிற இந்த போட்டித் தேர்வுகளில் கூட வந்து கண்டிப்பாக என்ன பண்ணலாம், மிகச்சிறப்பான ஒரு முதல் மதிப்பெண் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டை தான் இவர் நடத்தை முறையில் இருக்கிற விஷயங்களை கோர்த்து சொல்லலாம். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஜேபி வாட்சனுடைய புத்தகங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸான புத்தகங்கள் இருக்குது. கண்டிப்பாக வந்து இதில் வந்து பிஎட் படிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, எம்எட் படிக்கிறவங்களுக்கே ஒரு தனி 2-3 டாப்பிக்காக பாடமாக கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து ஜேபி வாட்சனுடைய புத்தகங்கள் வந்து இது வரைக்கும் டிஆர்பி வினாத்தாள்களில் இடம்பெறவில்லை. இனி ஒரு காலகட்டங்களில் நிச்சயமாக இடம்பெறும். அதில் ஒன்று பிஹேவியரிசம் அப்படின்ற ஒரு புத்தகம் அவர் எழுதியிருக்காரு. ரெண்டாவது பிஹேவியர் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு கம்பேரிட்டிவ் சைக்காலஜி. 2 புத்தகமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கம்பல்சரி எல்லா லைப்ரரிலையுமே இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் இன்னும் 2 புத்தகம் இருக்குது. 4 புத்தகமாக பார்த்தல. ஏன்னா இவர் நடத்தையல்வாதியோட பாதங்கிறதுனால 4 புத்தகமாக தெரிஞ்சு வச்சலாம். சைக்காலஜி ஃப்ரம் தி ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் பிஹேவியரிஸ்ட் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குது. அடுத்ததாக சைக்காலஜிக்கல் கேர் ஆஃப் இன்ஃபன்ட் அண்ட் சைல்டு அப்படின்ற 4 புத்தகம் இருக்குது. இந்த 4 புத்தகம் நீங்கள் ஏன் இப்போ படத்தோடு பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த பிரேமோடு பார்க்குற போது நமக்கு ஒரு மனசுக்குள்ள அந்த பிரேம் பதிவாகும் போது கண்டிப்பாக இவரு தான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட் டீச்சர் ஆனீங்கன்னா இந்த புத்தகங்கள்லாம் நீங்கள் வந்து எல்லா புக்குமே வாங்கி உங்களுடைய பர்சனல் லைப்ரரியில் வச்சுக்கலாம் அப்படின்றது அன்பான வேண்டுகோள். மேலும் இதுக்கு மேலே வாட்சனை பற்றிய தகவல்கள் விஷயங்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட 43 பேஜ் இருக்குது. 43 பேஜ் உடனே உங்களால் விளக்கமாக சொல்ல முடியுமா சார்னா அதுக்கு வந்து நம்மளால் முடியாது. ஏன்னா கொஞ்சம் தான் பண்ண முடியும். ஸோ மீதியை எக்ஸாம் டைமில் உங்களுக்கு நான் கைடாக கொடுக்குறேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அதில் வர வினாத்தாள்களுடைய கூட இடம் பெற்றோம், அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. மேலும் ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு வேணும், இல்லை பதிவுகள் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர்லையோ அல்லது ஆஃபீஸ் ஃபோன் நம்பர்லையோ பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலோட இந்த முறை வர எக்ஸாம் எதுவும் வந்தால் கிளியர் பண்ணி ஜாப்புக்கு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.